அநியாயம் மோசடித்தனமான அநியாயம். அதிகமான நிதியினை மாநில அரசு ஒதுக்குகின்ற மாநில அரசு கழிப்பிட வசதிக்கோ குடிநீர் திட்டம் என்ன முத்தியால்பேட்டை சிறுமியை பலி கொடுத்தது போதும் என்னாரே சீர்கெட்ட டிஆர்பாளையம் புதுநகர் பகுதியில் சிறுமி உள்பட 2 முதியோர் பெண்கள் 3 பேர் அரசாங்கத்துடைய பொதுப்பணித்துறையுடைய அலட்சியத்தினால் கவனக்குறைவினால் விஷவாயு தாக்கி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுச்சேரி அரசாங்கத்தால். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மாணவி இறப்புக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடும், 2 பெரியவர்களுக்கு 30 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த விஷவாயு தாக்கப்பட்டு மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கும் பாதிப்பு அளவை மதிப்பிட்டு அவர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும்.
அதான் கோரிக்கை முன்வைக்கிறோம். இந்த பாதிப்பு விஷவாயு தாக்குதலுக்கு இந்த மரணத்துக்கு உரிய உயர்மட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில ஒரு உயர்மட்ட குழு விசாரணை செய்து இந்த மரணத்துக்கு காரணமான பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கிறோம். அதே போல அந்த கணக்கம் ஏரி பக்கத்தில் அமைந்திருக்கிற புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனையில அங்கிருந்து வெளியேற்றப்படுகிற கழிவுநீர் இந்த சுத்திகரிக்கப்பட்ட இதுதான் அங்கு பயன்படுத்துறாங்க. மருத்துவமனைக்குன்னு தனியா அங்க இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையை அமைக்கணும். அதையும் கொண்டு வச்சனால்தான் இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. இந்த பாதிப்பை கவனக்குறைவினாலதான் புதுச்சேரி அரசாங்கத்து நிதி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. ஆனா பொதுப்பணித்துறையில கூடுதலா நிதி ஒதுக்குறாங்க. அப்ப நிதி இல்லைங்கிற காரணத்தை வச்சு அது வந்து தனியார்கிட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில அது வேலை செய்ய நடத்தப்படுகிறது. விசாரணையில பார்க்க போனா அங்க வந்து அந்த நிலையம் இயங்குவதற்கு போதுமான நிதி ஆதாரம் இல்லை. அதனால 2 நாளுக்கு மேல அந்த நிறுவனம் இயங்கல. அதனால இந்த விஷவாயு தாக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிலை புதுச்சேரி முழுவதும் இருக்கிற பாதாள சாக்கடையில் ஏற்படுகிற இந்த சுத்திகரிப்பு செய்து நீர் வெளியேற்றுகிற நிலையங்களில மேலும் இது போல மீண்டும் ஒரு நிலை ஏற்படக்கூடாது. அதுக்கு பொதுப்பணித்துறை அரசு ஊழியர்களும் ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் அது சரியா கவனம் செலுத்தி அதே புதுச்சேரி அரசாங்கம் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிதி போதுமானதா இல்லை. ஏன்னா அந்த அரசாங்கம் அதிகம் கவனக்குறைவா இறப்பு ஏற்பட்டல. அரசாங்கத்துடைய கவனக்குறைவு ஏற்பட்டதுனால அது குறிப்பா சொல்ல போனா அது படுகொலை தான். அது ஆக அந்த படுகொலைக்கு இந்த அரசாங்கம் தான் முழு பொறுப்பு ஏற்கணும். அதனால வந்து அறிவிச்சிருக்கிற அந்த இழப்பீடு வந்து போதுமானது இல்லை. அந்த பிள்ளைக்கு 50 லட்சம் ரூபாயும் அந்த 2 பேருக்கு 30 லட்சம் ரூபாயும் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனை அனுமதிக்கிற குடும்பத்துக்கு எந்த இழப்பீடு தகுந்த மாதிரி போல அதுக்கும் அவங்களுக்கு வந்து நிவாரணம் வழங்க வேண்டிய கோரிக்கை முன் வச்சிருக்கிறோம். இதுவரை காலங்களில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி மூலமா அந்த பொலிவு நகர மாற்றத்தின் அடிப்படையில தான் இந்த மாதிரியான ஊழல் மலிந்துதான் இந்த மாதிரி தவறு நடக்கிறது. இந்த தவறு நடக்காம புதுச்சேரி அரசாங்கம் இதை பார்த்துக்கணும். இந்த இறப்புக்கு முழுமையான பொறுப்பு தார்மீக பொறுப்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமண ராஜினாமா பண்ணணுங்கிறது எங்களை கோரிக்கையா முன்வைக்கிறோம்.